எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உன் காலம். இந்த காலத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்துதான் உனது எதிர்காலத்தின் வரலாறு தீர்மானிக்கப்படுது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சின்னனா நினைத்து கூட அதை புறக்கணிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவாங்க. ஆனா அந்த சின்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தட்ட முயற்சியாளர் அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அப்போ தீராத வலிக்குள்ள அவர் இருப்பார். அடச்ச, இந்த வாய்ப்பு தானப்பா எனக்கு அன்னைக்கு கிடைச்சது, இதைத்தானப்பா நான் மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கு நான் இதை வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம், அன்னைக்கு நான் இதுல அக்கறை எடுத்திருக்கலாம் என்று நிறைய பேர் புலம்புற லிஸ்ட்ல நாங்க இருக்கணுமா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த டெலிபோனை கண்டுபிடிச்ச கிரஹம்பெல் ஒரு மீட்டிங் நடத்தும் பொழுது ஒருத்தர் எழும்பி கேட்டான், கிரஹம்பெல் அவர்களே, நீங்க மட்டும் இந்த கருவி, அதாவது டெலிபோனை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அந்த உலகத்துக்கு அந்த கருவியே கிடைச்சிருக்காது அல்லவான்னு கேட்டுருக்காங்க. அது கிரஹம்பெல் என்ன சொன்னார் தெரியுமா? அட முட்டாள், நான் மட்டும் ஒரு கிழமை தாமதிச்சு இத பேட்டன் ரைட்ஸுக்கு இந்த அப்ளிகேஷனை கொடுக்காம இருந்திருந்தா ஜெர்மன்ல ஒருத்தன் அதுக்கப்புறம் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், அவன் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிருப்பான். இன்னைக்கு அந்த கிரஹம்பெலுக்கு கிடைக்க வேண்டிய இந்த கௌரவம், இந்த பேட்டன் ரைட்ஸ் ஜெர்மன்ல இருக்கிற ஒருத்தனுக்கு தான் போயிருக்கும். ஆக நான் ஒரு வாரம் தாமதிச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த டெலிபோனுக்கான பேட்டன் ரைட்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றேன். இப்ப வாழ்க்கையில நாங்க ஒரு விஷயத்தை புறக்கணிச்சுட்டு போகும்பொழுது இன்னும் ஒருத்தர் அதை சாதிப்பதற்கு தயாராக பின்னால வந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மைய நீங்க புரிஞ்சு கொண்டீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம கையில ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு சின்ன விஷயம், இது என்னத்துக்கு என்று சொல்லி புறக்கணிச்சுட்டு போறாங்க. ஆனா யார் ஒருவர் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலையும் தன்னுடைய முயற்சியை போட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்களோ அவர் ஒருவேளை தோற்றால் கூட, எப்படி அந்த முயற்சியில் அவர் தோற்றால் கூட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஏன்? நான் முயற்சியை எடுத்து பார்த்தேன், எனக்கு அது சரி வரல. ஆனா முயற்சியே எடுக்காமல் கடந்து போனவன் வாழ்க்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை போய் அடையும். இந்த உண்மை உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு கல்வியாளரா இருந்தால் படிப்பில் அக்கறை எடுங்க, நல்ல முயற்சியாளரா இருந்தால் முயற்சியில் அக்கறை எடுங்க. சின்ன 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 வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை உற்று நோக்கி பாருங்க. ஏன் தெரியுமா? அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு ரகசியம் காத்திருக்கு. உங்களுக்கு ஒரு சக்சஸ் வேணுமெண்டா அது பெருசா கூறிய பிச்சுக்கிட்டு வராது, குட்டி குட்டி வாய்ப்புகளுக்குள்ளாலதான் மிகப்பெரிய சக்சஸ் வரும். இன்னைக்கு மழை பெஞ்சு பெரிய வெள்ளம் போகுதுன்னா ஒவ்வொரு துளி மழை துளியும் மேலிருந்து விழுந்து சேர்ந்துதான் அந்த வெள்ளக்காடு உருவாகுது, அந்த அருவி உருவாகுது, அந்த கடல் உருவாகுது. அப்போ ஒவ்வொரு துளிக்குள்ளையும் ஒரு விருட்சம் இருக்குது, ஒரு பெரிய மழை இருக்குது, ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு விருட்சம் இருக்குது. அப்ப உங்களுக்கு கிடைக்கிற, இன்னைக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை இன்னைக்கு இந்த காலம் தீர்மானிச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்த பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. நான் இதைத்தான் ஒவ்வொரு நாளும் உணர்றேன். எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை ஆழமாக போய் பார்க்கிறேன், அதுல ஏதாவது செய்யலாமான்னு ட்ரை பண்ணி பார்க்கிறேன். செய்து பார்த்து தோத்துட்டேன்டா எனக்கு திருப்தியான நிம்மதியான நித்திரை வருது. அன்னைக்கு ஒருவேளை அந்த முயற்சியே எடுக்காமல் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்ற அந்த நரிக்கதை மாதிரி என் வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன போல நீங்களும் நினைத்தீர்களா இருந்தால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த காலம் சாதனையாளர்களாக மாற்றியே தீரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? திங்க் அபௌட் இட்.